பாட்டன் பூட்டன் எல்லாம் சும்மாவா பழைய சோறு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டாங்க? அதன் மகத்துவம் தெரிஞ்சா விடவே மாட்டீங்க. நமக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த உணவை அப்போதே செய்து சாப்பிடலாம். ஆனால் பழைய சோற்றுக்காக மட்டும் ஒரு நாள் பொறுத்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் பழைய சோறு தயாராகும். ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்த பழைய சோற்றில் கிடைக்கும் நன்மைகள் தெரிந்தால் வியந்து விடுவீர்கள். நம் தமிழர்கள் வயலில் வேலை செய்து களைப்புடன் வரும் பொழுது அந்த பழைய சோறு சின்ன வெங்காயம்தான் அவர்களுக்கு உணவே. ஆனால் அதை உண்டும் நம் தமிழர்கள் அவ்வளவு ஆரோக்கியத்துடன் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? பழைய சோறும் சின்ன வெங்காயமும் சாப்பிடுவதால் கெட்ட கொலஸ்ட்ராலை அழித்து மாரடைப்பு வருவதையே தடுக்குமாம். அந்த அளவிற்கு பழைய சோற்றில் நன்மைகள் கொட்டி கிடக்கிறது. பழைய சோறு உடலின் உஷ்ணத்தை குறைத்து உடலை குளிர்ச்சி நிலையில் வைத்திருக்க உதவுகிறது. இது குறிப்பாக வெயில் காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பழைய சோறு நீரிழிவு குறைக்கவும் உடலுக்கு தேவையான திரவ சத்துக்களை வழங்கவும் உதவுகிறது. இது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. பழைய சோறு பசும்பால் போன்ற நல்ல பாக்டீரியாக்களால் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. இது வயிற்றுப்புண்களை சரி செய்து செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க உதவுகிறது. பழைய சோறு நார்ச்சத்து அதிகமாக கொண்டதால் தினசரி செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உடலுக்கு வழங்குகிறது. இதன் டிக்ஸ்ட்ராக்டன் பண்பு மூலம் சிறுநீரகங்களில் நச்சுக்களை வெளியேற்றும். பழைய சோறு நரம்பு தளர்ச்சியை குறைத்து நரம்பு சக்தியை மேம்படுத்த உதவுகிறது. இதன் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து வாயிலாக உடல் எடையை சரியான அளவில் வைத்திருக்க உதவுகிறது. வெப்ப நாட்களில் உடலுக்கு குளிர்ச்சியை அளித்து சுறுசுறுப்புடன் இருக்க உதவுகிறது. இதில் உள்ள நுண்ணுயிர் பாக்டீரியாக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கின்றன. இவை அனைத்தும் பழைய சோறு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளாகும். இது மூலிகை மருத்துவத்தில் கூட பரிந்துரை செய்யப்படும் ஒரு உணவாகும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.